ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட vlogல வந்து ஒரு குக்கிங் vlog போட்டு. ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் வந்து பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த vlog நான் ஸ்பெஷலி குரு சதீஷ் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட ரொம்பவே ஸ்பெஷலாக இந்த ரெசிபியை வந்து கேட்டிருந்தாங்க. வாங்க vlogக்குள்ளே போகலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலே தின் ஸ்லைசஸாக போன்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பள்ளிப்பாளையம் ஸ்டைல்லையே வரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு போன்ஸோட சிக்கன் ஆட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேனில் இப்போது 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு தான் அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. கடுகு நல்லா வெடிச்சது பிற்பாடு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா சிக்கன் வந்து கடுகு போடுறோமே நினைக்காதீங்க, பட் பள்ளிப்பாளையம் ஸ்டைல்னாலே கடுகு போடுவாங்க. இது கூட நம்ம இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வரமிளகாவை 2ஆக பிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 10 செகண்ட் நம்ம வந்துட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காய் பீசஸை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக ஒரு ரேண்டம் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது சின்ன வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கலாம். ஸ்பெஷலி பச்சை வாசமும் போகணும், அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டும் ஆகணும். பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. கலரும் எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்ச் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள்லாம் போடவே தேவையில்லை இந்த ரெசிப்பியில். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாவை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கறனால அந்த ஃப்ளேவரு யம்மியாக அதில் இறங்கி செம்மையாக இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக உப்பு எடுத்து மேலாக இப்படி தூவி விட்டுக்கிறோம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தூவலாம், அதுக்கு மேலே வேணாம். ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. செம்மையாக குக்காய் வரும் உங்களோட பள்ளிப்பாளையம் சிக்கன். இதோ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் செம்மையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜாஃபி சாம்ஸ் vlogs.